இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாலை வேளையில நீங்க இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்ததுக்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் நம்ம பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, ஆ, ஆவிக்குரிய யுத்தத்தில் போராடுவது என்றால் என்ன? ஆவிக்குரிய யுத்தத்தில் போராடுவது என்றால் என்ன? அதை எப்படி செய்வது? அந்த போராட்டத்தை எப்படி செய்வது? அப்படிங்கிறத நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தை எப்படி செய்வது என்பதை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஆம், இது வந்து நான் நினைக்கிறேன் இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். ஏன்னா பல்வேறு விதங்கள்ல இதை வந்து தவறாக மக்கள் புரிந்து வைத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு பைபிள் ஆவிக்குரிய யுத்தத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும், நாம இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக ஆவிக்குரிய யுத்தம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம் போன்ற வாழ்க்கை தான். கிறிஸ்தவ யுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆதாம்ல இருந்து கிறிஸ்து வரைக்கும் நம்ம பார்க்கும்போது யுத்தங்கள் தான். யாரெல்லாம் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு வாழ்க்கை வந்து பல வேளைகள்ல யுத்தமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்கிருந்து யுத்தம் அது ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல, நான் ஈஸி டு ரீட் டிரான்ஸ்லேஷன்ல நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல, அங்கதான் முத சுவிசேஷம் அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். உனக்கும் பெண்ணுக்கும் உன் சந்ததிக்கும் அவளுடைய சந்ததிக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். சோ இயேசு கிறிஸ்து, இங்க பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். உனக்கும் பெண்ணுக்கும், இந்த உலகத்துல வந்து பெண்கள் ஏன் கீழே போடுறாங்க, அடிமைகளாக நடத்தப்பட்டாங்க, இன்னும் பல இடங்கள்ல அப்படியே நடத்தப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். சாத்தான் எப்படியாவது பெண்களை வந்து அடிமைப்படுத்தணும் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். இவன் சொல்லலாம், உனக்கும் பெண்ணுக்கும் உன் சந்ததிக்கும் அவளுடைய சந்ததிக்கும் பகை உண்டாக்குவேன். சோ போராட்டம் அப்படிங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டுமல்ல, நீங்க வெளிப்படுத்த விசேஷம் 12வது அதிகாரத்தை வாசிக்கும் போது எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தம் வருது, எப்படி இயேசு ஜெயிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்துல நமக்கு நிச்சயமாக போராட்டம் இருக்கிறது. ஆனா ஒரு காரியத்தை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் வந்து தேவனுடைய தேவனுடையதுதான், தேவனுக்கு சொந்தமானது. ஆனா இந்த உலகத்தினுடைய கண்ட்ரோல் யார் கையில இருக்கு அப்படின்னா, அது பிசாசனுடைய கையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை குறித்து நான் இன்னும் விளக்கமா நான் இப்ப சொல்றேன். பட் அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல இப்படியாக நம்ம பார்க்கிறோம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் சாத்தானுக்குள் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். சாத்தானுக்குள் இருக்கிறது என்றும். இதே அர்த்தங்கள் வந்து யோவான் 12:31, 14:30, 16:11 இந்த வசனங்கள்ல இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த உலகம் வந்து சாத்தானுக்குள்ள இருக்குது. ஆனா தேவனுக்கு சொந்தமானதுதான். பலர் இப்படி நினைக்கிறாங்க. ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைச்சு ஆதாம் ஏவாள் கையில கொடுத்தாங்க. ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த உலகத்தை, இந்த பூமியை சாத்தானுடைய கையில வித்து போட்டுட்டாங்க. சோ இயேசு மரித்தது வந்து சாத்தானுடைய கையில இருந்து தன்னுடைய ரத்தத்தை வந்து கிரயமா கொடுத்து இந்த உலகத்தை வாங்குறதுக்காக தான், இந்த பூமியை வாங்குறதுக்காக தான் அப்படின்னு சிலர் சொல்றதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக தன்னுடைய ஜீவனை கிரயமாக கொடுத்தார் அப்படின்னு பைபிள்ல இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா யாருக்கிட்ட கிரயமாக கொடுத்தார் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இது எப்படி நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு அடிமை சந்தையில ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான், அந்த அடிமைக்கு வேண்டிய அந்த விலையை கொடுத்து, கிரயத்தை கொடுத்து ஒரு பெரிய பணக்காரர் வந்து அவனை வெளியில கொண்டு வருகிறாரோ, அது போல ஆண்டவர் வந்து நம்மள பாவத்தின் அடிமையிலிருந்து வெளில கொண்டு வந்தாருன்னு சொல்ல முடியும். இன்றைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த உலகம்
ஆண்டவருக்கு தான் சொந்தம், பிசாசுக்கு சொந்தம் இல்ல. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஆனா இந்த உலகத்துல உள்ள சிஸ்டம்ஸ், முறைமைகள், இது எல்லாமே பிசாசுக்குள் இருக்கிறது, சாத்தானுக்குள் இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். உலகம் முழுவதும் சாத்தானுக்குள் இருக்கிறது என்று நாம் அறிகிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 4:4 இந்த பிரபஞ்சத்தினுடைய அ அ தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு வந்து அழைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அ இந்த பிரபஞ்சம் வந்து பொல்லா பொல்லா பொல்லாங்கான ஒரு பொல்லாத ஒரு பிரபஞ்சம். பிரபஞ்சம் அப்படின்னா இந்த காலம், இந்த ஏஜ், இந்த இந்த காலம் அதான் த ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நமக்கு நிச்சயமாக போராட்டம் உண்டு. பிசாசு கூட நமக்கு நிச்சயமாக போராட்டம் உண்டு என்பதை நாம மறுக்கவே முடியாது. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல எபேசியர் 6:12 இப்படியாக நாம பார்க்கிறோம். ஏனென்றால் சரீரத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை, ஆளுகைகளோடும் அதிகாரங்களோடும் இந்த உலகத்தின் இருளின் இந்த உலகத்தின் இருளின் அதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் படைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படிங்கிறத மிக தெளிவாக வேதவசனம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்பனா நமக்கு ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிசாசோட யுத்தம் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய முறைமைகளோட சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த உலகத்தினுடைய முறைமைகளோட நமக்கு யுத்தம் இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் நாம வந்து நிறைய பேரு ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்புறது இல்ல அப்படிங்கிறத பார்க்கிறோம். சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய யுத்தம் சொல்லிட்டு எல்லாத்துலயுமே பிசாசை பார்ப்பாங்க. எங்கேயாவது போகும்போது ஏதாவது தடை வந்துச்சு அப்படின்னா இது பிசாசு, கால் தட்டிச்சுன்னா பிசாசு, பஸ் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னா பிசாசு, இப்படி எல்லாத்துலயுமே பிசாசை பார்க்கிற ஒரு தீவிர நிலைப்பாடை எடுக்கிற ஒரு சிலர் இருக்காங்க. இன்னொரு தீவிர நிலைப்பாடையும் மக்கள் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா பிசாசு ஒண்ணு கிடையவே கிடையாது, போராட்டம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுற நபர்களும் இருக்கிறாங்க. ஏன் வந்து மக்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்க நினைக்கிறாங்க ஆவிக்குரிய யுத்தம் இருக்கு அப்படிங்கறத நீங்க விஞ்ஞான ரீதியில அத ஆதாரமா காட்ட முடியுமா அப்படின்ட்டு கேட்கிறாங்க. சோ விஞ்ஞான ரீதியில எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்ப ஒருத்தருடைய ஒரு மனுஷர் இருக்காரு, அவருக்குள்ள ஒருத்தர் ஒரு மனுஷர் இருக்கிறாரு. ஒரு மனுஷன் நம்ம வெளி தோற்றத்துல பாக்குறோம், சரீரத்துல பாக்குறோம். ஆனா அவருக்குள்ள ஒரு மனுஷர் இருக்காரு. ஒருத்தவங்க நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்க மனசுன்னு எங்கெங்க இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மனசுனா எங்க இருக்குது? தலையை காமிக்கிறதா அல்லது இதயத்தை காண்பிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் யோசிப்பாங்க. ஆனா மனசு அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த மனுஷனுக்குள்ள எங்கும் பரவி இருக்கிற ஒரு இன்னொரு நபர், உள்ளான மனுஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ அந்த ஜஸ்ட் அ மினிட், உள்ளான மனுஷன் தான் ஒரு மனசு அப்படின்னு சொல்ல. அந்த உள்ளான மனுஷன் தான் அறிவு, இந்த உள்ளான மனுஷன் தான் மனசு எல்லாமே அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பைபிள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை வந்து நம்ம சயின்டிஃபிக்கா விஞ்ஞானமா ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா ப்ரூவ் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல வந்து விஞ்ஞான ரீதியில ப்ரூவ் பண்ண முடியாத அநேக அநேக விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. ஆனாலும் மக்கள் நம்புறாங்க. இன்னைக்கும் என்ன செய்றாங்க? நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனவே நம்ம சயின்ஸுக்கு முரண்பாடானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, சில சிலர் சொல்றாங்க ஆம், பிசாசுகளோ அல்லது அசுத்த ஆவிகளோ பைபிள்ல வந்து ப்ராமினென்ட்டா இல்ல, பிரதானமாக சொல்லப்படல, அதனால ஏன் நம்ம இதை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ப்ராமினென்ட்டா சொல்லப்படல, ஆனா அது நிச்சயமாக நெஜம் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அப்ப ப்ராமினென்ட்டா சொல்லப்படல அப்படின்னா நாம இதை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. பட் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவனை வந்து அவனுக்கு எதிராக யுத்தம் செய்யறது எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, பிசாசு அசுத்தாவிகள்லாம் வந்து ஊழியம் செய்யற இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைக்கிறாங்க. அப்படியும் கிடையாது. எல்லா எல்லா இடத்துலயும் அப்ப அவன் வந்து தேவனை போல சர்வ வியாபி கிடையாது. அவன் வந்து ஊழியத்துல ஊழியம் இல்லாத இடத்துலயும் மற்ற இடங்கள்ல கூட அவன் என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அஹ் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வார்ஃபேர் அப்படின்னா யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது.
இது வந்து ஒரு ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் குறிக்குது ஒழிய மற்றபடி சாத்தான்னு ஒண்ணெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிலர்லாம் இது வந்து அனுபவ ரீதியில தான் சிலர்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் அங்க பார்த்தேன் சாத்தான, இங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம எந்த விதத்திலும் நம்ம ப்ரூவ் பண்ற மாரி நம்ம அ எந்த டாக்குமென்டட் ப்ரூஃப்ஸ் இல்ல. அ அப்படின்னு சொல்லிட்டு சிலரு பேசுவாங்க. டாக்குமென்டட் அப்படின்னா, பார்த்து கேமராவுல எதுலயாவது புடிச்சு, அந்த மாரி சிலர் சொல்றாங்க, என்ன பிசாசு வந்துச்சு அப்படின்ட்டு. நம்ம வந்து பைபிள்ல இருக்கிற விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பேசி சிலர்லாம் வந்து மறுப்பாங்க. ஆனா, ஆவிக்குரிய யுத்தம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஆவிக்குரிய யுத்தம் அப்படிங்கிறது அல்லது ஆ பிசாசுகள தொரத்துறதோ, ஆ அல்லது மற்றவங்க யாராவது ஒருத்தங்க பிசாசு புடிச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்காக பிரேயர் பண்றதோ, இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் மினிஸ்ட்ரி. யாராவது ஒருத்தவங்க தான் பர்ட்டிகுலரா செய்வாங்க. ஆ எல்லாரும் அத செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நெனைக்கிறாங்க. ஆனா பைபிள்ல நம்ம பார்க்கும்போது, ஆவிக்குரிய யுத்தம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் மினிஸ்ட்ரிலாம் கிடையாது. ஆ இன்னைக்கு இன்னைக்கும் சரி, பல வருடங்களாக சிலர்லாம் இதுக்குன்னு ஒரு ஒரு மினிஸ்ட்ரி டீம உருவாக்கி, ஆங்காங்கே போயிட்டு கோயில்ல கோயில சுத்தி வந்து அதுக்கு விரோதமா பிரேயர் பண்றது, அல்லது அ வண்டியில ஏறிக்கிட்டு எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கோ, அங்க போயிட்டு ஒரு இடத்துல நின்னு ஜெபம் பண்றது. அப்புறம் அ அ ஒ அதாவது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, மலை மேல போயிட்டு அங்கிருந்து அ வானம் மண்டலங்களில் உள்ள எல்லா ஆவிகளையும் கட்டுறேன்னு சொல்லிட்டு பிரேயர் பண்றது. நான் இப்படி கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சில தேசங்களுக்கு இந்த டீம்ஸ்லாம் போயிட்டு, இந்த குழுக்கள் போயிட்டு, அங்க உள்ள பார்லிமெண்ட்ஸ் இருக்குல்ல, பார்லிமெண்ட்ஸ் அல்லது ஆ அதாவது அஃபிஷியல் பில்டிங்ஸ். அந்த பில்டிங்ஸ் கிட்ட போயிட்டு அதுல எண்ணெய பூசி, இந்த இந்த இதுல உள்ள பிசாசுகள்லாம் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுவது. இப்படி பல காரியங்கள் என்ன செய்றாங்க, ஒரு சிலர் பண்றாங்க. அ இப்படிலாம் நம்ம பண்ண தேவையில்ல. அதாவது ஒரு ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி தான் ஒ ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு அன்றாடம் ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எபேசியர் 6வது அதிகாரத்துல 10லிருந்து 20 வரைக்கும் வாசிக்கும்போது, எபேசியர் 6, 10லிருந்து 20 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, கடைசியாக என் சகோதரர்களே, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திறமை உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதங்களையும் அணிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அ சாதாரணமான அந்த சர்ச்ல உள்ள எபேசு சபையில உள்ள பிலீவர்ஸ்க்கு, விசுவாசிகளுக்கு இங்க எழுதுறத பார்க்கிறோம். நீங்க பலப்படுங்க. கர்த்தருடைய வல்லமையில பலப்படுங்க. பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நில்லுங்க. அதுக்கு நீங்க திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்க. சரீரத்தோடும், இரத்தத்தோடும் இல்லை, ஆளுகைகளோடும், அதிகாரங்களோடும், துரைத்தனங்களோடும், வானம் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி சாதாரண மக்களை பார்த்து சொல்றத பார்க்கிறோம். இந்த போராட்டம் நமக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க உங்க வேலைக்கு போகும்போது, அல்லது நீங்க தனியா இருக்கும்போது, அல்லது மற்றவங்களோட நீங்க பேசும்போது, ஆ அல்லது வேறு எங்கோ நீங்க ஆ வேறு ஏதோ ஒரு காரியத்துல நீங்க எங்கேஜ் ஆயிருக்கும்போது, பயணம் பண்ணும்போது, எப்ப வேணாலும் இந்த போராட்டம் ஆ உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே, ஆ நாம ஒரு நாளும் இந்த போராட்டம்ன்றது ஒரு சில ஆட்கள் தான் அவங்க அந்த டீமா போயிட்டு அந்த போராடுவாங்க அப்படின்லாம் நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இது நமக்கு அன்றாடம் இருக்கின்ற ஒரு போராட்டம் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆ எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல எபேசியர் 3:16 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபேசியர் 3:16ல நீங்கள் அவருடைய ஆவியானவராலே உள்ளான மனிதனில் வல்லமையாக பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் குடியிருக்கவும் நீங்கள் அன்பினாலே வேரூன்றி உள்ளான மனுஷன்ல நீங்க பலப்படவும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல நம்ம பேசுறத பார்க்கிறோம். இன்னர் ஸ்ட்ரெங்த். சோ நம்ம பிசாசை எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு காரியம், நம்ம அ கவனத்த வைக்க வேண்டிய ஒரு காரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம உள்ளான மனுஷன பலப்படுத்துவது அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. சோ பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா, உள்ளான மனுஷன் நல்லா பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அம் அ நாம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம நாம எபேசியர் 6வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல, எபேசியர் 6:18ல நாம
ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். எந்த நேரத்திலும் இந்த வசனம் சொல்கிறது, நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா, எந்த நேரத்திலும் எல்லா விதமான வேண்டுதலோடும், விண்ணப்பத்தோடும், ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதனால் மிகுந்த மன உறுதியோடும், எல்லா பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். ஆவியினால நடத்தப்பட்டு, ஆவியில நிரம்பி நாம ஜெபம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அ அந்நிய பாஷையில பேசுறது வந்து ஆவியில ஜெபம் பண்றதனுடைய ஆவியில ஜெபம் பண்ணுவதனுடைய ஒரு அம்சம் தான். பட் நம்ம தமிழ்ல பேசும்போதும் கூட, தமிழ்ல ஜெபம் பண்ணும்போதும், அல்லது இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணும்போதும், அல்ல எந்த எந்த மொழியில நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட, நம்ம ஆவியில ஜெபம் பண்ண முடியும் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. ஓகே, இப்ப இந்த ஆவிக்குரிய யுத்தத்த நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு, முக்கியமா நமக்கு இருக்கிற வேத பகுதி எது அப்படின்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 10லிருந்து 20 வரைக்கும். எபேசியர் 6வது அதிகாரம் 10லிருந்து 20 வரைக்கும். நெறைய பேர் என்ட்ட கேட்பாங்க, ஆவிக்குரிய யுத்தம் எப்படி பண்றது? அ நம்ம வந்து எண்ணெய தடவி நம்ம பிரேயர் பண்ணணுமா? அல்லது அ தண்ணீர ஜெபம் பண்ணி நம்ம குடுக்கணுமா? அப்படின்லாம் நெறைய பேர் கேட்பாங்க. அ நான் வந்து மக்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, எங்கேயும் பைபிள்ல வந்து தண்ணிய ஜெபம் பண்ணி ஆ நீங்க குடுங்க அப்படின்ட்டு சொல்லல. அல்லது தண்ணிய ஜெபம் பண்ணி தெளிங்க அப்படின்னு சொல்லல. எனவே நான் ஒரு நாளும் ஆ நம்முடைய சர்ச்ல தண்ணிய ஜெபம் பண்ணி குடுத்து, நீங்க போயிட்டு வீட்ல தெளியுங்க, பிசாசு ஓடி போயிரும் அப்படின்னு சொல்றது இல்ல. அத நான் என்கரேஜ் பண்றதே கிடையாது. ஆ அது மட்டுமல்ல, வேத வசனம் வந்து எண்ணெய பூசி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுதே ஒழிய, நீங்க எண்ணெய ஜெபம் பண்ணி ஒரு பாட்டில்ல போட்டு குடுங்க அப்படின்னு சொல்லல. ஸோ எண்ணெய பூசி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். எனவே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணலாமா? நான் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணலாமா? அல்லது இங்க இருக்கிற நீங்க வந்து மற்றவங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணலாமா? நிச்சயமா பண்ணலாம். ஆண்டவர் வந்து உங்களுக்கு அதிகாரத்த குடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு ஒரு சிம்பாலிக்கா நம்ம பரிசுத்த ஆவியானவரை நீங்க தொடுங்க அப்படின்ட்டு நம்ம ஜெபம் பண்றோம். அப்புறம் அவங்களோட நம்ம சேர்ந்து நம்ம ஜெபம் பண்றோம் அப்படிங்கிறத காண்பிக்கும் ஒரு காரியம் தான். அதுல எந்த விதமான மேஜிக்கல் பவரும் எதுவும் கிடையாது. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணா தான் ஒருத்தவங்களுக்கு வந்து சுகம் கிடைக்கும் அப்படின்னு இல்ல. பட் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணலாம். அது தவறே கிடையாது. நம்ம எண்ணெய வச்சுக்கிட்டு அத ஜெபம் பண்ணி ஆ குடுக்கறது ஆ வந்து ஐ திங்க் அது வந்து மக்கள வந்து அ முடமாக்குது அப்படின்னு நான் சொல்வேன். நீங்க உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்த குடுத்திருக்கிறாரு. நீங்க எண்ணெய் பூசி மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எண்ணெய பூசி ஜெபம் பண்றதா இருந்தாலும் பரவால்ல. அப்படி பைபிள்ல சொல்லல. பட் அப்படி ப ப பண்றதா இருந்தா ஓகே. எண்ணெய் பூசாம கூட என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ஆனா இது எல்லாம் வந்து அ இது இது இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்க ஒரு யுத்த கருவியாக எடுத்து நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு காரியத்த மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். ஆ யுத்தங்கள் உங்களுக்கு வரும். நீங்க அத எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. சோர்ந்து போயிறக்கூடாது. என்னடா இது வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு. யுத்தம்லாம் பயங்கரமா வருது அப்படின்னு நம்ம நெனச்சிடக்கூடாது. ஏன்னா, வேதவசனம் இங்க சொல்றத பார்க்கிறோம். யுத்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா, நமக்கு வந்து சரீரத்தோடும், இரத்தத்தோடும் யுத்தம் இல்ல. ஆளுகைகளோடும், அதிகாரங்களோடும் நமக்கு யுத்தம் இருக்கு அப்படின்னு பைபிள் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய அ ஆப்போனன்ட்ஸ் நம்முடைய எதிராளி யார் அப்படின்னா, அ பொல்லாத ஆவிகள், அப்புறம் இருளின் இந்த உலகத்தின் இருளின் அதிபதிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். ஸோ இவைகள் தான் நமக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் எல்லாம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு நெறைய பேரு அ ஆராய்ச்சி பண்றாங்க. நெறைய ஆராய்ச்சிகள் வந்து அ விவரங்கள் நமக்கு பைபிள்ல கிடையாது. பைபிள்ல நமக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ பாரசீகத்தினுடைய தூதன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் காப்ரியேல், அப்புறம் மிகாவேல் அப்படின்னு பார்க்கிறோம். ஏதோ ஒரு விதமான ஒரு ஹைரார்கி தேவதூதர்கள் மத்தியில இருக்கு. அதேபோல சாத்தான், அப்புறம் அ பிசாசுகள், அப்புறம் அசுத்த ஆவிகள் இப்படிலாம் பார்க்கிறோம். ஒருவேள அ பிசாசு அவனுக்கு கீழ பல்வேறு அடுக்குகள்ல அ இந்த அசுத்த ஆவிகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இத குறித்து பைபிள் அதிகமா சொல்லுதா அப்படின்னா, அ அதிகமா பைபிள் சொல்லல. அதனால அப்படி இல்ல அப்படின்னு நான் சொல்லல. பட் தள்ளுபடி ஆகமங்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா? அ ஒரு சில புஸ்தகங்கள்லாம் ரோமன் கேத்தலிக் சர்ச் பைபிள்ல இருக்கும். நம்ம பைபிள்ல கிடையாது. புராட்டஸ்டன்ட் பைபிள்ல கிடையாது. அப்படி தள்ளுபடி ஆகமங்கள்ல பார்த்தீங்கன்னா,
அவங்க அவங்க வந்து இந்த பிசாசுகளை குறித்தெல்லாம் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆஹ் தேவதூதர்களை பத்தி கூட நிறைய பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறத விட பிசாசு எத்தனை பிசாசு இருக்காங்க, அப்புறம் எத்தனை அப்புறம் எத்தனை அடுக்குகள் இருக்கு அப்படின்னு பார்க்கறத விட பைபிள் சொல்லுது, உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்றதை பார்க்குறோம். ஸோ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிசாசை பத்தியே யோசிச்சுட்டு ஈவன் ஜெபம் பண்ணும்போது கூட பிசாசுகிட்ட தான் ஒரு சிலர்லாம் பேசுவாங்க. நான் உன்னை இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நாம செய்ய தேவையில்லை. நாம ஆண்டவர்கிட்ட நம்ம பேசலாம், பிசாசை நம்ம கட்டலாம், சாரி பிசாசை வந்து நம்ம துரத்தலாம், பிசாசை வந்து நம்ம எதிர்த்து நிற்கலாம். பிசாசை போன வாரம் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிசாசை நம்ம கட்டுவதற்கான அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கல. ஆனா நிச்சயமாக பிசாசு வந்து ஃபியூச்சர்ல அவன் கட்டப்படுவான். 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக அவன் கட்டப்படுவான் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். நாம இந்த யுத்தங்கள்ல ஈடுபடும் போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்ம முக்கியமா மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம எப்படி இந்த கர்த்தருடைய ஜெபத்துல நம்ம பண்றோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபம் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அது போல நாம என்ன செய்யணும்னா, உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்துல வரணும் ஆண்டவரே, இந்த இந்த பிசாசின் காரியங்கள்லாம் ஒழிஞ்சு போகணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட தான் நம்ம இந்த யுத்தத்துல இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில பிசாசை நம்ம எதிர்த்தோம் அப்படின்னம்னா, அந்த யுத்தத்துல நம்ம ஜெயத்தை பெற்றோம் அப்படின்னம்னா, நிச்சயமா மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். இன்னும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இன்னும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்க முடியும். அதன் மூலமாக ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்ய நம்ம எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல கொண்டு வருவதுல ஒரு கருவியாக நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. இப்ப நம்ம இந்த இதை மனசுல வச்சுட்டு நம்ம எபேசியர் 6வது அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே வாசிச்சதுதான். ஆவிக்குரிய யுத்தத்தை பத்தி ஒரு ஒரு வேத பகுதி பேசுது, ரொம்ப கிளியரா பேசுது அப்படின்னா அது எபேசியர் 6வது அதிகாரம் 10-20 வரைக்கும். நீங்க வேற எங்கேயும் போயிட்டு தேட முடியாது. ஒரு ஒரு ஆணித்தரமா சொல்ற ஒரு பைபிள் டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக எபேசியர் 6:10-20 வரைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். முழு விவரங்களை இது தருது. இது இல்லாம பல்வேறு இடங்கள்ல சிதறல்கள் இருக்கு. பட் முழுசா நமக்கு ஆவிக்குரிய யுத்தத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லும் வேத பகுதி இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வல்லமையிலையும் கர்த்தரிலும் நம்ம பலப்படணும். ஆண்டவருக்குள்ள நம்ம பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்குள்ள பலப்படாம எத்தனை தடவை ஸ்தோத்திர பலி வாசிச்சாலும் சரி, நம்ம வந்து பைபிளை வந்து தலைமாட்டிலே வச்சுட்டாலும் சரி, பைபிளை வந்து நம்ம நம்ம செஸ்ட்லயே வச்சு நெஞ்சிலேயே வச்சுட்டாலும் சரி, எந்த விளைவும் வரப்போறதே கிடையாது. பல வேளைகள்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் இருமல் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து இருமல் சரியா தான் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த பிசாசை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து நிறைய பிசாசுகளை துரத்தி இருக்கிறேன் என்னுடைய ஊழியத்துல. சில பிசாசுகள்லாம் ரொம்ப பயங்கரமா சிலரை தாக்கி அவங்கள வந்து ஒண்ணுமில்லாம பண்ணியிருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். பட் நான் நான் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசை துரத்துறதோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் விட மாட்டேன். அவங்கள கூப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு 3 அல்லது 4 வாரம், 5 வாரம் அல்லது ஒரு 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 2 மாசத்துக்கு அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி மாதிரி கொடுத்து அவங்கள டிசைபிள் பண்ணணும், சீடர் ஆக்கணும் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிசாசை எதுக்குறது அப்படிங்கிறது ஏதோ இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு துரத்தி விடுறது மட்டும் கிடையாது. நம்ம உள்ளான மனுஷன் வந்து பலப்பட்டு இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தரில் அவருடைய கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் 10வது வசனம் 6 எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படிங்கிறதுதான். நாம இதை எது வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ கர்த்தருக்குள்ள நீங்க பலப்பட்டு இருக்கீங்களா? அவருடைய வல்லமையில நீங்க பலப்படு. கர்த்தர் வந்து பலம் உள்ளவருங்க. அவரு என் கூட இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க
எந்த பிசாசின் தந்திரத்தையும் நீங்க எதிர்த்து நிக்க முடியும். யாரும் பில்லி சூனியம் வச்சாலும் என்ன செய்ய முடியும்? நீங்க எதிர்த்து நிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மாலத்தீவினுடைய பிரசிடென்ட் இங்க வந்துட்டு போனாரு. மாலத்தீவுடைய பிரசிடென்ட் இங்க வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கோவப்பட்டு அங்க உள்ள ஒரு மந்திரி, ஒரு இளம் பெண், ஒரு 35 வயசு உள்ள ஒரு பெண் வந்து மாலத்தீவுல மந்திரியா இருக்கிறவங்க, அவங்க மாலத்தீவு பிரசிடென்ட்டுக்கு எதிராக செய்வினை வச்சுட்டாங்களாம். ஸோ அவங்கள தூக்கி அவங்கள தூக்கி ஜெயில போட்டிருக்காங்க. ஏன்னா அங்க வந்து மாலத்தீவுல செய்வினை வைக்கிறது, பில்லிசூனியம் வைக்கிறது, மந்திரம் பண்றது, இது எல்லாமே வந்து பேண்ட், தடை பண்ணப்பட்ட ஒரு காரியம். அட்லீஸ்ட் ஒரு 6 மாசமாவது ஜெயில்ல அவங்க வந்து இருக்கணும். ஆம், பாருங்க, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இங்க இந்தியாவுல வந்து சகஜம். எல்லாரும் நிறைய பேர் பண்றாங்க இத. பட் உங்களுக்கு எதிராக எந்த செய்வினை பண்ணப்பட்டாலும் சரி, எந்த பிலிசூனியம் செய்யப்பட்டாலும் சரி, அது உங்கள வந்து அணுகாது. ஒருவேளை பிசாசு உங்களுக்கு எதிராக அனுப்புற அந்த ஆயுதம் வந்து உங்கள தொட்டாலும் நீங்க இயேசு நாமத்துல போன்னு சொல்லும்போது அது போகும். நீங்க அந்த ஆயுதத்தை உடைக்க முடியும். அது வந்து தேவனை தாண்டி உங்களை எதுவும் தொட முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இஸ்ரவேலுக்கும் யாக்கோபுக்கும் விரோதமான எந்த மந்திரமும் இல்ல, பில்லிசூனியம் இல்ல. உங்களுக்கு விரோதமான எந்த மந்திரமும் இல்ல, பில்லிசூனியமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பல வேளைகள்ல ஏதாவது வீட்டுல கஷ்டம் அப்படின்னா, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறாங்க, அல்லது கடன் பிரச்சனை, அல்லது பிசினஸ்ல நஷ்டம் அப்படின்னா, ஈவன் பெந்தகோஸ்தே பிலீவர்ஸ் கூட பலர் இப்படி பேசுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரும் பில்லிசூனியம் வச்சுட்டாங்களோ, மேபி அந்த எங்க வீட்டு அந்த மாமா வச்சுட்டாரோ, சித்தப்பா வச்சுட்டாரோ, பெரியப்பா வச்சுட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறதே நான் வந்து தவறுன்னு நான் நினைக்கிறேன். யாரு வச்சா சரி, அவங்களாம் வச்சா வச்சுட்டு போட்டோம். நம்ம ஆண்டவருக்குள்ள நிற்கும் போது, பலப்பட்டு இருக்கும் போது நிச்சயமா அது நம்மளை அணுகாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நீங்க அவர்ல பலப்பட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கேள்வி. அடுத்தது 11ஆம் வசனத்துல, நாம பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திறமை உள்ளவர்களாகும்படி எந்த அளவுக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோட சேர்ந்து வாழ்றோமோ, அது அப்பதான் நம்ம புரிஞ்சுக்குவோம் இது பிசாசுடைய தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. பல வேளைகள் நான் சொல்லுவேன், கோபம் வரும்போதோ அல்லது வாக்குவாதம் வரும்போதோ வீட்டுல நான் சொல்லுவேன், இது வந்து பிசாசுடைய தந்திரம். ஏன்னா பிசாசு வந்து இன்னைக்கு கோபத்தை கொண்டு வரான், இன்னைக்கு சண்டையை கொண்டு வர்றதுக்கு அவன் ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பிலீவர்ஸ் கிட்ட நான் இதை தான் நான் சொல்லுவேன். உங்க வீட்டுல வந்து சண்டை வர போற மாதிரி இருக்குல்ல, அதை பிசாசு தூண்டுறான்ல, அப்பயே நீங்க நினைச்சுக்கோங்க இது பிசாசுடைய தந்திரம். அப்ப பிசாசுடைய தந்திரத்துக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா, அல்லது ஆண்டவரோட சேர்ந்து நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணலாமா? அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து சமாதானத்தை தான் தேர்ந்தெடுப்பீங்க, இல்லைங்களா? சோ பிசாசின் தந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு, அதுக்கு விரோதமாக செயல்படுவதற்கான திறமைய நாம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவரை சார்ந்திருப்பதன் மூலமாக தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், சர்வாயுதங்களை இருக்கு. ஆண்டவர் கொடுக்கிற அந்த சர்வ ஆயுதங்களை நாம தரித்து கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய யுத்தம் 12வது வசனத்துல பிசாசுக்கு விரோதமாக இருக்கு. அவன் வந்து வல்லமை உள்ளவனாக இருக்கிறான், நம்ம காட்டிலும் கொஞ்சம் அறிவு உள்ளவனா இருக்கிறான். அப்ப நிச்சயமாக அவன் வந்து நமக்கு விரோதமாக வரும்போது அவனை எதிர்த்து நிக்கணும். நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது, நல்லா இருக்கும்போது, சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் யாருக்காவது போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்னா எங்க வீட்டுல கஷ்டம் வந்துருது, அதனாலதான் நான் ஜெபம் பண்றதை நிறுத்திட்டேன். இல்ல, அப்படிலாம் செய்யவே செய்யாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க ஒரு காரியத்தை செஞ்சா அது வந்து பிசாசு அடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தொல்லை பண்றான், அல்லது நம்ம மேல ஆவிக்குரிய தாக்குதலை கொண்டு வரான் அப்படிங்கிறதுக்காக நீங்க அதை செய்யாம விட்டுறாதீங்க. ஒரு நாளும் சோர்ந்து போயிடவே கூடாது. நீங்க தைரியமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அவனுக்கு விரோதமாக தான் நமக்கு யுத்தம் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். எனவே 13வது வசனத்துல, எனவே தீங்கு நாளிலே இந்த போராட்டத்தை நம்ம பண்ணும்போது தேவன் கொடுக்கிற அந்த சர்வாயுதத்தை அணிந்து கொண்டு நம்ம போராட்டம் செய்கிறது. ஏன் அப்படின்னா 13வது வசனம், எனவே தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திறமை உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தீங்கு நாள்ல, கஷ்டம் வர நாட்கள்ல திடீர்னு பாத்தீங்கன்னா நமக்கு மன உளைச்சல் வரும், மன அழுத்தம் வரும், ஏதோ ஒண்ணு நமக்கு நம்மளை வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கஷ்டமான சோர்வுள்ள நாட்கள்ல நாம விழுந்து விடாதபடிக்கு பிசாசனுடைய தந்திரத்தை வந்து நல்லா புரிஞ்சு அவருக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு நாம திறமை உள்ளவர்களாக இருக்கும்படி நாம என்ன செய்யணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை
சர்வாயுதத்தை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல வேதவசனம் சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ யாருக்குமே எப்பயாவது ஒரு சீசன் வரும். பயங்கர கஷ்டம், பயங்கர கஷ்டம். இப்போ நான் சொல்லும்போது சொல்லலாம், பா பாஸ்டர் இது மாரி சீசன் அப்படிலாம் கிடையாது. நெறைய நாள் கஷ்டத்திலே தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். இந்த சீசனும் கடந்து போகும். இது ஒரு மேபி லாங் சீசனா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இது கடந்து போகும். நிச்சயமாக ஆண்டவர் வந்து வெற்றியை தருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நாம இந்த தீங்கு நாள்ல பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப நம்ம எப்படிப்பட்ட சர்வாயுதத்தை வந்து நமக்கு அணிந்து கொள்ளணும்? இங்க சொல்லப்பட்டிருக்கு 14வது வசனத்துல, சத்தியம் என்னும் கச்சையை நம்ம கட்டிக்கணும். சத்தியம் அப்படிங்கிற பெல்ட்ட உங்களுடைய இடுப்பில் கட்டினவராகவும், சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை பேசுறவர்களாக இருக்கணும். உண்மையா நடந்துக்கிறவங்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக, மனுஷங்களுக்கு முன்பாக. அப்படி இருந்தோம்னா, அதுவே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாக. நீதி அப்படின்னா, ஆண்டவரோடு கூட நல்ல உறவுல இருக்கிறவர்களாக, ஆண்டவருடைய பார்வையில சரியான காரியத்தை செய்கிறவர்களாக இருந்தா, அதுவே ஒரு பெரிய ஒரு ஆயுதம். நான் ஆண்டவருடைய பார்வையில் சரியா இருக்கேன். ஆண்டவரோட நான் உறவுல இருக்கேன். எனக்கு ஒரு பெரிய ஆயுதம். சிலர்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, நான் இந்த கனெக்ஷன்ல இருக்கேன், அந்த கனெக்ஷன்ல இருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய கருவி அப்படின்னு சொல்றாங்களா, வாழ்க்கையில முன்னேறதுக்கு. ஆண்டவரோட நல்ல உறவுல இருக்கிறது நமக்கு ஒரு ஆயுதம், சர்வாயுதம் அப்படின்றத நாம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சமாதானத்தின் நற்செய்திக்குரிய ஆயத்தம் என்னும் காலணிகளை கால்களில் தொடுத்தவர்களாகவும், நற்செய்தியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை மக்களுக்கு சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறதும், அதை வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு நாம பயன்படுத்தி கொண்டிருப்பதுமே நாம வந்து நமக்கு வந்து ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஒரு சேவகனுக்கு ஷூ போட்டுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ, காலணி போட்டுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ, அது போல நமக்கு நற்செய்தி, சமாதானத்தின் நற்செய்திக்குரிய ஆயத்தம். நற்செய்தியை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இது சமாதானத்தின் நற்செய்தி. ஏன் இதுக்கு பேரு சமாதானத்தின் நற்செய்தி அப்படின்னா, ஒரு நாள் நாம எல்லோருமே ஆண்டவருக்கு விரோதமா இருந்தோம். பகைஞர்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சோ இந்த சமாதானத்தை குறித்த நற்செய்தி. நற்செய்தி அப்படிங்கிறது வேற பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்லாம் கிடையாது. தேவன் மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நமக்காக மரித்தார். அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அவர் ஜீவிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இதுதான் நற்செய்தி. சோ இதை நம்ம நல்லா புரிஞ்சு உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி மற்றவங்களுக்கு ஷேர் பண்றவங்களா இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை பேர் நம்ம இந்த இந்த நற்செய்தியை வாழ்க்கையில பயன்படுத்துறோம்? இயேசு கிறிஸ்து வந்து சும்மா அற்புதம் செய்யறவர் மட்டும் கிடையாது. நம்முடைய தேவைகளை சந்திப்பவர் மட்டும் இல்ல. அவர் வந்து தேவன். இந்த உலகத்தை எல்லாம் படைச்சவர். தேவன் வந்து மனுஷனா ஆனாரு அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. சோ அப்படிப்பட்ட தேவன் வந்து நம்மள நம்மள நேசிச்சு இந்த உலகத்துக்கு வந்து நேசிச்சு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த உலகத்துல மரித்து உயிரோடு எழுந்தவங்க வேற யாருமே கிடையாது. வரலாற்று ஆதாரங்களோட நம்ம சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க நினைச்சு பாருங்க, 12 சீடர்கள்ல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இயற்கை மரணம் எய்தினார். அவரும் பயங்கரமான உபத்திரவத்தை அடைஞ்சு தான் என்ன செஞ்சாரு, அவர் இயற்கை மரணம் எய்தினார். அவர் வந்து யோவான். மற்ற எல்லோருமே ஆஹ் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, thousands and thousands of people, ஆயிரக்கணக்கான மக்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து வந்து உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறத, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 35 வருஷத்திலேயே, இன்ஃபேக்ட் வந்து நம்ம சொல்லலாம், 35 வருஷத்திலேயே காஸ்பல்ஸ் 25ல இருந்து 35 வருஷத்துக்குள்ளேயே எழுதிட்டாங்க. அலெக்சாண்டர்லாம் மரித்து போயிட்டு, நான் நினைக்கிறேன் ஒரு 600 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹிஸ்டரியை எழுதினாங்க, இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். முகமது வந்து மரித்து 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் குரானே வந்து கம்பைல் பண்ணாங்க. சோ இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட எழுந்து கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து 35 வருஷத்துக்குள்ளேயே காஸ்பல்ஸ், அப்புறம்
மற்ற புஸ்தகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயமா நம்ம சொல்ல முடியும் 40 வருஷத்துக்குள்ள எல்லாம் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்துவ கண்கூடா பார்த்தவங்க எல்லாம் உயிரோட தான் இருந்தாங்க. அதாவது ஒருவேளை காஸ்பல்ஸ்ல தப்பா போட்டிருந்தா கூட இது தப்புங்க, இது சரிங்கன்னு சொல்றதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறத கண்கூடா பார்த்து சாட்சியா சொன்னவங்க அன்னைக்கு இருந்தாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அருமையானவர்களே. ஸோ இந்த இந்த சுவிசேஷத்தினுடைய ஆயத்தம் அப்படிங்கிற பாதரட்சியை நம்ம அறிந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 16வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சாத்தான் எய்யும் அக்கினி அம்புகளை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் தேவன் இருக்கிறார் என்பதை உண்டென்றும் அவரை யாரு தேடுறாங்களோ அவர்களுக்கு பலன் தருவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். சோ தேவன் நிச்சயமா நிச்சயமா இருக்கிறாரு. என் கூட அவர் இருக்கிறார். நான் அவரை தேடும் போது அவர் எனக்கு பலன் தருவாரு. டிலே ஆனாலும் சரி, தாமதமானாலும் நிச்சயமா பலன் தருவாரு. இல்ல நான் கேட்கறத கொடுக்கறதுனால அவர் வந்து பெட்டரான ஒன்றை தருவாரு அப்படிங்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். அந்த நிச்சயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாத்தானுடைய அம்புகளை அவித்து போடும் ஒரு ஆயுதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, விசுவாசம் அப்படிங்கிறது வந்து நம்ம டாக்டரின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஆண்டவரை வந்து சரியா புரிந்து வைத்திருக்கிற அந்த காரியமும் நமக்கு வந்து பெரிய விசுவாசத்தை கொடுக்கும். ஒரு தடவை டெல்லியில இருக்கும்போது ஒருத்தவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங் நடந்துச்சுங்க. நாங்க அங்க போனோம். பிசாசை துரத்துறேன்னு அந்த ப்ரீச்சர் சொன்னாரு. பிசாசு துரத்துறதுக்கு கஷ்டமா ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான பிசாசு எல்லாம் காபிரியல் தேவதூதன் வச்சுதான் இதெல்லாம் வந்து நம்ம துரத்த முடியும். சும்மாலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஜெபம் பண்ணோம். பிசாசு துரத்திட்டோம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா நம்ம பைபிளை புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா புரிஞ்சிக்காததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, காபிரியல் தூதனை வச்சுதான் பிசாசு துரத்துன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்களும் வாழ்க்கையில அந்த பிசாசோடையே அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, நீங்க என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீங்க அப்படின்னு சொல்றாரு. என் இயேசுவின் நாமம் நமக்கு வேண்டியது வந்து பிசாசை துரத்துறதுக்கு இயேசுவின் நாமம் தான் தேவை அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்தது ரட்சிப்பு என்னும் தலைக்கவசமும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ரட்சிப்பு, நம்ம ரட்சிப்பு அப்படின்னாவே கர்த்தருக்குள்ள நாம இருக்குது, கர்த்தர் நமக்குள்ள இருக்குது, நாம அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குது. இதுதான் இந்த உறவு, இதுதான் ரட்சிப்பு. அவரோட என்றென்றைக்கும் நித்திய ஜீவன் அப்படின்னா ஆண்டவரோட என்னென்னைக்கும் இருக்க போறது. அந்த ரட்சிப்பு வந்து முழுமையா நமக்கு வருது. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பட் நாட் எட் அப்படின்ற மாதிரி. ஆமா வந்துருச்சு, ஆனா முழுவதுமா வரல. தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, ஆனா முழுசா வரல. நித்திய ஜீவன் நமக்கு கிடைச்சிச்சு, ஆனா முழுசா கிடைக்கல. எப்ப கிடைக்கும் முழுசா? இயேசு கிறிஸ்து வரும்போது, அவரோட நாம சேரும்போது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ரட்சிப்பு வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உணர்வுல உணர்வுல அப்புறம் ஆவியில, உடம்புல எல்லாத்துலயுமே ஆண்டவர் வந்து ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. அதனாலதான் வேதவசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய துக்கத்தை சுமந்தார், நம்முடைய பாவத்தை சுமந்தாரு, நம்முடைய நோய்களை சுமந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். நோய்களை வந்து ஒரு சிலர் வந்து ஆவிக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆவிக்குரிய நோய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சிலர் பேசுவாங்க. பட் இயேசு கிறிஸ்துவன் அதாவது காஸ்பல்ஸ்ல சுவிசேஷத்துல பிணியாளிகளை ஆண்டவர் வந்து சொஸ்தமாக்கினார் அப்படிங்கிற இடத்துல அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகினோம் அப்படிங்கிற வசனம் வந்து மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது நிச்சயமாக அந்த இடத்துல சரீர பிரகாரமான வியாதியை தான் காண்பிக்கிறது. பட் அட் த சேம் டைம் சரீர பிரகாரம் மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய அதாவது முழுமையான விடுதலைக்காக அவர் மரித்தார் அப்படிங்கிறத மறந்துக்கூடாது. இது நம்ம மனசுல 100% நம்முடைய மனசுல, செல்லுல, அப்புறம் போனுடைய மேரோல எல்லா இடத்துலயுமே அது இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். இது வந்து நம்ம அப்படியே யோசித்து தான் இது வரணும் அப்படின்லாம் கிடையாது. எடுத்தோன்னு அது வரணும். எடுத்தோன்னு வரணும். நான் வந்து முழுவதுமாக இந்த வாழ்க்கையின் நலத்தை அனுபவிக்க ஆண்டவர் வந்து என்னை ரட்சித்திருக்காருன்னு சொல்லிட்டு. பட் அட் த சேம் டைம் தலைவலி வருமா, வயிற்று வலி வருமா, இதெல்லாம் இந்த உலகத்துல வரதான் செய்யும். நமக்கு ஆண்டவர் வந்து மருத்துவர்களை கொடுத்திருக்காரு. அது அது
மருத்துவர்களுக்கு தான் நம்ம போகணும், இல்லைன்னா நமக்கு சுகம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல. ஆண்டவர் இந்த சுகத்தையும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை வந்து தேடும்போது ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்துல மருத்துவர்களையும் நாம தேடலாம். மருந்து வந்து எந்த விதத்திலும் தேவனுக்கு விரோதமானது கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட். அது இன்னொரு டாபிக். இன்னொரு தடவை இன்னொரு நெக்ஸ்ட் பைபிள் ஸ்டடி எல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் வரப்போறது இல்லை. நெக்ஸ்ட் செட் ஆஃப் பைபிள் ஸ்டடிஸ்ல நம்ம பார்க்கலாம் இதை. அது மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் சொல்ற, எந்த நேரத்திலும் எல்லா விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, அதனால் மிகுந்த மன உறுதியோடும் எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது, ஆவியில ஜெபம் பண்றது, அப்படின்னு ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றது, இது எல்லாமே நமக்கு பிசாசை எதிர்த்து நிக்க உதவி செய்யும். அது மட்டுமல்ல, 19ஆம் வசனம், நற்செய்திக்காக கட்டப்பட்டிருக்கிற பிரதிநிதியாக நான் அதை பற்றி அதை பற்றிய அதை பற்றி பேச வேண்டியதை தைரியமாக பேசவும், நான் தைரியமாக என் வாயை திறந்து நற்செய்தியின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் ஜெபம் பண்ணிக்கங்க. மற்றவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க பிசாசை எதிர்த்து நிற்கிறீங்க, எனக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். இப்படிதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாழ்க்கையில போராட்டம் உண்டு, ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. அதை மறந்து விடக்கூடாது. நாம எப்படி பிசாசை வந்து எதிர்த்து நிக்கலாம் அப்படின்றத நான் உங்களோட பேசினேன். முக்கியமா எபேசியர் 6:10-20 மனதில் வைத்துக் கொள்ளுங்க.